ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எடிட் பண்ண போகிற ஆப் வந்து அலைட் மோஷன் அப்படிங்கிற ஆப் தான். ஓகே, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு தேவையான ஃபாண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டில் இருக்க டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அப்புறம் இந்த லிரிக்ஸ் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இடைக்கிடைக்கு நான் சில ஸ்டெப் எல்லாம் சொல்லியிருப்பேன். அதை கரெக்டாக பண்ணால் தான் இது வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்து எஃபெக்டாக இருக்கலாம். அப்புறம் அந்த புஜ்ஜி அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் வரும். அதுக்கு ஒரு சின்ன 2 சைடில் வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் வரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லெட்டர்ஸ் ஸ்டார்டிங் அப்புறம் எண்டில் ஒரு சின்ன டிசைன் வரும். அது எப்படி பண்ணலாம் அப்படிலாம் கிளியராக சொல்லியிருப்பேன். வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷன் அப்படிங்கிற ஆப் தான். இப்போ வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணி இந்த ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி காமிச்சிட்டே இருக்கேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே, எதுக்கு அப்படின்னா லோ குவாலிட்டி ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். அதை எனபிள் பண்ண சொல்லியிருப்பேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சம்திங் அது ஹேங் ஆகும். அதுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு. ஓகே, ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஓகே, லோ குவாலிட்டி ப்ரிவ்யூ வந்து எனபிள் பண்ண சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை டிசபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே ஆப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை எனபிள் ஆகிருந்தா டிசபிள் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலாக இப்படி தான் இருக்கணும். ஓகே, இப்போ எப்படி இருக்கோ இதை மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் எனபிள் பண்ணலாம் என்ன? ஓகே, இதே மாதிரி இருந்தால் ஓகே தான். இதை எனபிள் மட்டும் பண்ணி தாங்க. ஓகே, எனபிள் பண்ணிட்டு எடிட் பண்ண மாடல் கரெக்டாக வராது. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் சொன்னேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து அதை டிசபிள் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடலாம். ஓகே, 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதில் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, உள்ள வந்தீங்க அப்படி தான் இருக்கும். மறுபடியும் இங்கே ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இங்கே கிளிக் பண்ணதும் ஒரு ஆப்ஷன் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே வந்து என்ன இருக்கும், ஷேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கும். அதில் வந்து கீழே இருக்க ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பாக்ஸ் ஷேப் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு 3 டாட் இருக்கும் மேலே. ஓகே, அந்த 3 டாட்டில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். ஓகே, 3 டாட் இருக்கும். அதில் ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஃபில் கொடுத்துக்கிறேன். ஓகே, சாரி பேக் வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணலாம். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிடலாம் இந்த இமேஜை. ஓகே, இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஓகே, அப்படியே ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஓகே, 30 செகண்ட் ஈஸியாக இதை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிடலாம். நீங்கள் கைன் மாஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிடையாது. கரெக்டாக 30 செகண்டில் வச்சுட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் தான். ஓகே, இதை கிளிக் பண்ணால் போதும். ஓகே, கரெக்டாக 30 செகண்டில் நீங்கள் வச்சுட்டு அதை கிளிக் பண்ணால் போதும். அப்படி கரெக்டாக கட் ஆயிரும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் கொடுத்துடலாம். ஓகே, அந்த லேயரில் வந்து கிளிக் பண்ணால் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கும். அதில் கொடுத்துட்டு இங்கே ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஒயிட் கலர் வந்து கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணலான்னா, ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு மறுபடியும் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, மறுபடியும் இது ஷேப்பில் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இன்னொரு ஷேப் வந்து எடுத்துடலாம். ஓகே, இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்பில் வந்து இந்த ஷேப் வந்து எடுத்துடலாம். ஓகே, இந்த பாக்ஸ் ஷேப் எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, எதுக்கு இதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இதை மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் கலர் டாட்டை பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு வந்து கலர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து கலர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் இதுக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சேமாக கொடுத்ததால எதுவுமே தெரில. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், பார்டர் அண்ட் ஷேடோ. அங்கே போயிட்டு அதில் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, லாஸ்ட் இருக்கும். 3 ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு. அதில் லாஸ்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. இங்கே வந்து ஷேடோ வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை கலர் இருக்கும். கலர் வந்து நான் இதுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சைஸ் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் நான் ஒரு எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 651 வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பொசிஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கோங்க. ஓகே, ஓரளவுக்கு வேணும். இந்த பொசிஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை ஸ்க்ரீனில் வந்து ஒரு கை டச் பண்ணி நீங்கள் நான் டச் பண்ணி காமிக்கலாம் பாருங்கள். ஸ்க்ரீனில் வச்சு தான் நான் டச் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்கேன். அதை மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி எந்த இடத்துக்கு வேணுமோ மாற்றிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வச்சுட்டோம். ஓகே, சைஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே, ஓகே,
சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வித்தியாசம் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் லோ குவாலிட்டி ப்ரிவ்யூ வந்து டிசபிள் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இது கரெக்டாக அதே மாதிரி இருக்கும். நீங்கள் இல்லைனா நீங்கள் லோ குவாலிட்டி ப்ரிவ்யூ கொடுத்துட்டு இது பண்ணீங்க அப்படின்னா என்ன இருக்கும்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு குவாலிட்டி வந்து மாறும். அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். அதான் நான் லோ குவாலிட்டி ப்ரிவ்யூ வந்து டிசபிள் பண்ண சொன்னேன். ஓகே, இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் ஓகே இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் இங்கே எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட் அப்படின்னு வரும். அதில் வந்து கிளிக் பண்ணிடலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதை கிரிட் அப்படின்னு இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். கிரிட் அப்படின்னு இருக்கும், அதே ஆப்ஷன் தான். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 0.02 சம்திங்கில் வச்சுக்கலாம். ஓகே, வித் அப்படின்னு இருக்கும். ஓகே, கலர் ப்ளூ தான் இருக்குது. ஸ்மூத் அப்படின்னு இருக்கும். அதை வந்து வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 0.28. ஓகே, ஸ்மூத் வந்து 0.28. ஓகே, இப்போ வந்து பொசிஷன் அப்படின்னு இருக்கும். மறக்காமல் இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் 0ல் இருக்குது பொசிஷனோட எக்ஸ் வேல்யூ. ஸோ பொசிஷனில் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த அனிமேஷன் கீ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், டைமண்ட் சிம்பிளில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த எண்டு போகணும். அதுக்கு வந்து இந்த ஏரோ மார்க். ஓகே, இந்த ஏரோ மார்க் பார்த்துங்க. இதை கிளிக் பண்ணால் கரெக்டாக 30 செகண்ட் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன் அப்படின்னு சொன்னால இதை வந்து இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு விட்டுட்டே இருங்க. ஓகே, நான் ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 633ல் வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0 இருந்து இப்போ வந்து 633 வச்சுட்டு 33 வச்சுட்டு இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து வந்துடலாம். ஓகே, இதுக்கு டெக்ஸ்ட் வந்து ஒரு 3 டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பக்கத்துலேயே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதே தான். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட ஃபஸ்ட்டு லைன் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, என்ன அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதுக்கு வந்து நான் ஒரு ஃபாண்ட் கொடுத்துருவோம். ஃபாண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாண்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது புரியாது. ஓகே, இதில் நான் இதில் வந்து இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே 880 அப்படின்றது இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ வச்சுக்கலாம், ஒரு 80 அதில் வச்சுக்கலாம். ஓகே, ஓகே என்ன அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இங்கேயே கலர் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஓகே இதில் 80 வச்சுருக்கேன். இங்கே வந்து கலர் வந்து ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே இது வந்து ஃபஸ்ட் லைனு என்ன மட்டும் அப்படின்னு இதாகும். ஓகே, செகண்ட் லைன் வந்து இன்னொன்று அது ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி மறுபடியும் டெக்ஸ்ட் போயிடலாம். இங்கே வந்து அந்த இதை வந்து டைப் பண்ணிடலாம். ஓகே, லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே இதுக்கு வந்து இன்னொரு விதமான ஃபாண்ட் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இதுக்கு வந்து நான் எவ்வளோ ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேனோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறதா, நீங்கள் ஃபாண்ட் வந்து இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட். ஓகே, நீங்கள் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்குது, ஹவு டு டவுன்லோட் ஃபாண்ட் அப்படின்னு கீழே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது வந்து இவ்வளோ வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு லைன் கூட சேர்த்துறேன் உங்களுக்காக. ஓகே, மறுபடியும் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு ஈஸியாக வந்து அடுத்த நீங்கள் லிரிக்ஸ் டைப் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் அது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, எந்த லிரிக்ஸும் வந்து நான் டைப் பண்ணி கரெக்டாக இது சேஞ்ச் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, இதுக்கு வந்து இன்னொரு விதமான ஃபாண்ட். ஓகே, இந்த ஃபாண்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஓகே வந்து கரெக்டாக வச்சிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிரிக்ஸ் எல்லாம் நீங்கள் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போது ஏதோ ஒன்று மறந்துட்டோம். ஓகே, சாங் போட மறந்துட்டோம். ஓகே, தெரியுறதால இதை டைப் பண்ணிவிட்டேன். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ போய்க்கோங்க.
போயிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஓகே அந்த வீடியோவில் வந்து ஆடியோ மட்டும் கன்வெர்ட் பண்ணி எடுக்க போகிறேன் நான் ஒரு ஓகே நானே எடிட் பண்ண வீடியோ தான் ஓகே இந்த வீடியோ நான் எடிட் பண்ணதான் ஓகே இதுலேருந்து ஆடியோ மட்டும் நமக்கு தேவை இது ஒரு வீடியோ ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 டாட் மேலே இருக்கும் வீடியோ ஓப்பன் பண்ணதும் அதில் லேயரில் வந்து கிளிக் பண்ணால் ஒரு 3 டாட் இந்த ஃபஸ்ட்டில் பாருங்கள் 3 டாட்டில் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் இருக்கும் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் வந்து இங்கே பார்க்கலாம் செகண்ட் ஸ்க்ரீனில் வருங்க இங்கே வந்து இது ஆடியோ லேயர் கீழே வீடியோ இருக்கும் ஓகே அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெலிட் ஆப்ஷன் காமிங்க ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே இருக்கும் அந்த 3 டாட் பக்கத்தில் அப்படியே சிம்பிளாக முடிஞ்சிருங்க டெலிட் பண்ணி விட்டுலாம் நமக்கு அந்த சாங்கோட ஆடியோ மட்டும் இருக்கும் ஓகே இப்போ வந்து சாங்கை வந்து ப்ளே பண்ண விட்டுக்கலாம் ஓகே கரெக்டாக அந்த லிரிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு 3 லைன் நம்ம இதில் டைப் பண்ணியிருக்கோம் அந்த 3 லைன் கரெக்டாக முடிகிற இடத்துல வந்து இதை நான் கட் பண்ணிக்கிறேன் ஓகே சாங்கை வந்து மறுபடியும் கரெக்டாக ப்ளே பண்ண விட்டுட்டு இந்த இடத்துல முடியுதா அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்த லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சீக்கிரம் தான் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே எயிட் இதை மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை மாதிரி வச்சுட்டீங்க ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் என்ன அப்படின்னு இருக்கா அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிடலாம் ஓகே ரொம்ப சிம்பிளாக இது வந்து ஃபுல்லாக பாருங்கள் அந்த 3 லைனுக்கு எப்படி நான் ஈஸியாக எடிட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு இருக்கு அதை கிளிக் பண்ணிடுறேன் இங்கே எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே அங்கே போயிடுறேன் இங்கே வந்து ஆட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும் ஓகே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க மேட் மாஸ்கி அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அதில் வந்து ஓகே என்ன ஆப்ஷன் ஓகே மேட் ஷாக்கர் அப்படின்னு இருக்கும் ஓகே மேட் மாஸ்கி அப்படின்னு இருக்கும் அதில் வந்து மேட் ஷாக்கர் அது தானே ஓகே இதே தான் மேட் ஷாக்கர் அப்படின்னு இருக்கும் அதுதான் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் ஓகே இந்த எஃபெக்டில் எடுத்துகிட்டு ஓகே இன்வெர்ட் அப்படின்னு இருக்கும் அதை வந்து எனபிள் பண்ணிக்கலாம் ஓகே டிசபிளில் இருக்கும் இன்வெர்ட் அப்படின்னு இருக்கும் அதை வந்து அப்படியே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ வந்து சோக் அப்படின்னு இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஓகே ஃபெதர் வந்து பார்த்துக்கோங்க வேல்யூ வந்து 0.0 தான் ஓகே இதுக்கு வந்து நான் முக்கியமாக சொன்னேன் இந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி லோ குவாலிட்டி ப்ரிவியூ வந்து டிசபிள் பண்ணிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இல்லாட்டி நீங்கள் பண்ணாலும் அது வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாங்க ஓகே ஓகே நான் மறுபடியும் சொல்கிறதா லோ குவாலிட்டி ப்ரிவியூ வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இந்த ஒயிட் கலர் லைன் தான் மென்ஷன் பண்ணுறது ஓகே அதை வந்து கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம் 0.00 செகண்டில் வச்சுருக்கேன் இப்போ வச்சுட்டு இந்த சோக் வேல்யூ இதை வந்து எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 4 வச்சுக்கலாம் ஓகே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மெதுவாக ஓகே ஒரு 4 வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து சோக் வேல்யூ வந்து 4 வச்சுட்டோம் இப்போ கரெக்டாக 4 வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூம் போயிடலாம் ஓகே இதே தான் டைமண்ட் சிம்பிளில் இருக்கா ஒரு அனிமேஷன் கீ இதான் அனிமேஷன் கீன்னு சொல்லுவாங்க இதை வந்து 1 டைம் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இந்த 3 லைன் நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க 3 லைன் இல்லை ஒரு லைன் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதியெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஓகே ஒரு 0.0 சம்திங் செகண்ட் 0.022 வச்சுருக்கேன் இப்போது வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அந்த சோக் வேல்யூ வந்து 0ல் வச்சிடலாம் ஓகே அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம் 2 அனிமேஷன் கீ இருக்கும் ஓகே இது ஒரு கீ செகண்ட் ஒரு கீ இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கம்ப்ளீட் ஆகலை இது ஸோ அது 2 அனிமேஷன் கீக்கு இடையில வச்சுக்கோங்க ஓகே 2 கீ நம்ம செட் பண்ணியிருப்போம் அதுக்கு சின்ன அடையாளம் இருக்கும் அதில் அதுக்கு இடையில வச்சுட்டு மறக்காமல் அந்த சோக்கில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் கீக்கு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகே இதே தான் இது கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது கொடுத்தா தான் ஓகே இதே தான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஒரு கிராஃப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி தான் ஓகே இங்கே வந்து 2 ஒயிட் கலர் டாட் இருக்குது அந்த ஒயிட் கலர் டாட்டை பிடிச்சி இந்த கார்னர் அந்த ஒயிட் கலர் டாட் இருக்கும் இப்படி நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது இப்படி இருக்கும் இதை பிடிச்சி இந்த கார்னர் வச்சுக்கலாம் அப்புறம் அந்த ஒயிட் கலர் டாட்டை பிடிச்சி சேம் ஒரே பாயிண்டில் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இதே மாதிரி இந்த ஷேப் தாங்க இந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த லிரிக்ஸ் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இது ரொம்ப சிம்பிள் ஓகே இதை வச்சுடலாம் இதையும் சேம் தாங்க இந்த கார்னரில் வச்சிடலாம் ஓகே இவ்வளோ தான் இது வச்சுட்டா போதும் ஓகே இது வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா நீங்கள் பார்க்கலாம் அது வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஸோ அடுத்த லிரிக்ஸு ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து உடனே இந்த அனிமேஷன் வரும் செகண்ட் லிரிக்ஸுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஓகே அந்த லைன் வரும்போது அந்த அனிமேஷன் வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லிரிக்ஸை கிளிக் எஃபெக்ட்டில் போயிட்டு நம்ம ஆட் பண்ணலாம் இப்போ இதை போயிட்டு இங்கே 3 டாட் இருக்கும் ஓகே ஃபஸ்ட் லைன் எடிட் பண்ணலாம் இங்கே கொடுத்துட்டு காப்பி எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஓகே கிளிக் பண்ணிவிட்டு என்ன வருங்க அப்படின்னா
பேக் வந்துருங்க. பேக் வந்து செகண்ட் ஓகே. காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், செகண்ட் லைன் ஓகே மட்டும் அப்படின்னு இருக்கு. அதில் வந்து வந்துட்டு அந்த லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க. இது அனிமேஷன் எதுவும் செட் பண்ணல. இங்கே போயிட்டு எஃபெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் இதில் பேஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் பேஸ்ட் கொடுத்த அப்புறம் சின்ன ஒரு வேலை இருக்குது. அது என்னது அப்படின்னா கிளியராக ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இல்லாட்டி நீங்கள் கரெக்டாக இதுக்கு பேஸ்ட் கொடுத்துட்டே போனீங்க அப்படின்னா 3 லைன் ஒரே டைமில் வந்து அனிமேஷன் இதாகிடும். ஓகே, அது நீங்கள் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது வராது கரெக்டாக. ஏன்னா 2 லைனும் ஒரே டைமில் தான் அந்த அனிமேஷன் இதாகும். நம்ம ஒரு லைன் விட்டு ஒரு லைன் கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் எடிட் பண்ணதெல்லாம் வேணாம். போயிட்டு அந்த எஃபெக்ட் போயிட்டு இப்போ செகண்ட் லைனில் இப்போ சோக் அப்படின்னு இருக்கா, இதில் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோ மார்க் எதுக்குன்னா கரெக்டாக ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செகண்ட் ஒரு அனிமேஷன் கொடுத்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், அது கிளிக் பண்ணதும் என்ன ஆகுனா கரெக்டாக அந்த அனிமேஷனில் வந்து நிற்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா அதே அனிமேஷனில் வந்து நிற்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் அந்த இடத்துல வச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைமண்ட் சிம்பிளில் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். ஓகே, அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த இதில் வச்சுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஓகே, இந்த அனிமேஷனை கொஞ்சம் தூரம் நவுர்த்தி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் அனிமேஷன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு லைன் வரும், அடுத்த செகண்ட் தான் அப்படி வரும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கூட சொல்கிறேன், அடுத்த லைனில் சொல்கிறேன், அது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட் லைன் வரும், அடுத்து செகண்ட் லைன் வரும், இந்த ஆர்டரில் வரும். ஓகே, ஒரே எஃபெக்ட் தான். இப்போ இங்கே போயிட்டு ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏரோ மார்க் செகண்ட் ஒரு அனிமேஷன் இருக்கும், இதில் கிளிக் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி லாஸ்ட் எண்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த அனிமேஷன் செட்டை வந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு என்ன வரும், அதுக்கப்புறம் மட்டும், அதுக்கப்புறம் லவ் யூ அப்படின்னு வரும். ஓகே, நீங்கள் ஒரே மாதிரி பேஸ்ட்டு சும்மா கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே டைமில் வந்த மாதிரி இருக்கும். இது பார்க்கலாம் இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த லைன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 லைன் கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நேர் எதிராக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ஷேப் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். ஓகே, இதை காமிக்கிறேனே. ஓகே, வெயிட் பாருங்கள். இதை வந்து அப்படி பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எதிர் சைடில் எப்படி இருக்கும், ஒரு ஐ ஷேப்பில் இருக்கும். இந்த பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட் இதுக்கு மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி மீதி 2 இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அது செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதே தான். இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன இருக்கும், காப்பி 3 லேயர். ஓகே, காப்பி 3 லேயர் அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், காப்பி 3 லேயர், அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து சாங்கை ப்ளே பண்ண விட்டுக்கோங்க. ஓகே, சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு அடுத்த லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஓகே இந்த இடத்துலேருந்து அடுத்த லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதா, மறுபடியும் அந்த காப்பி பேஸ்ட்டு பண்ணுறோம்ல, அதில் போயிட்டு பேஸ்ட்டு மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த லிரிக்ஸை நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணால் மட்டும் போதுங்க, வேறு எதுவும் இல்லை. கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு பேஸ்ட் 3 லேயர் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். ஓகே, இங்கே போய்ட்டு எடிட் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றினா போதும். ஓகே, வேறு எதுவும் எஃபெக்ட்டோ இல்லை எதுவுமே கொடுக்க வேணாம். இதே மாதிரி கன்டினியூஸாக நீங்கள் ஒரு லிரிக்ஸ் 30 செகண்ட் வரைக்கும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றினா மட்டும் போதும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இதில் புச்சி அப்படின்னு ஒரு லைன் வரும், அதில் வந்து சின்ன ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஓகே, அது வந்து ரொம்ப பாருங்கள், நீங்கள் நார்மலாக கொடுத்தா வராது. இங்கே போய்ட்டு சும்மா நான் டைப் பண்ணுறேன், நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டெக்ஸ்ட்டோட 2 சைடும் ஒரு சின்ன எஃபெக்ட் இருக்கும். ஓகே, அது மட்டும் எப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஓகே இந்த ஆப்ஷன் ஓகே வரல. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கிடையாது, ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அதே தான். இப்போ அந்த 2 இதில் இது கிடையாது, இந்த ஆப்ஷன். அப்புறம் எண்டில் போயிட்டு இந்த ஆப்ஷன், இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபாண்ட் கொடுத்தா தான் வரும். ஓகே, இதே மாதிரி க்ளோஸ் காமிக்கிறேன், வெயிட். இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இதை மாதிரி நான் லிரிக்ஸ் டைப் பண்ணியிருக்கேன், அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு ப்ராக்கெட் இது போட்டு க்ளோஸ் பண்ணிக்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ தான் அந்த லிரிக்ஸோட அந்த மாடல் வரும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த லைனுக்கு வந்து இங்கே போயிட்டு ஃபாண்ட் வந்து இன்னொரு ஃபாண்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஓகே அந்த ஃபாண்ட் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இது பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபாண்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இப்படி வரும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வேணும்னா. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 80pன்னு இருக்கும், இதை வந்து ஜூம் பண்ணி இப்போ பாருங்கள், அதில் ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி இருக்கும், ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும். அது இதுதான் அதுக்கு இதுதான் பார்க்க சொன்னேன் கிளியராக. ஓகே, அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே போயிட்டு பேஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இது ரொம்ப ஸ்பீடாக இருக்கா அனிமேஷன் அப்படின்னா மறுபடியும் போயிட்டு போயிட்டு
ஓகே. கரெக்ட்டா அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சிரலாம். ஓகே. இப்போ வந்து அந்த அனிமேஷன் வந்து டிலே ஆகும். ஓகே. அவ்வளோதான். கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே. கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே. கண்டிப்பா. தேங்க் யூ. பாய்.